ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். டிவிகே ஆட்சி 108 இடங்கள்ல வின் பண்ணியிருக்காங்க. திமுக எதிர்கட்சி 73 இடங்களை வின் பண்ணியிருக்காங்க. அதிமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாம 53 இடங்கள்ல கூட்டணியாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்சி அமைக்க 118 அப்படின்ற அந்த நம்பர் வேணும். ஆனால் டிவிகே கிட்ட 10 சீட்டு கம்மியாக இருக்கு. ஸோ எப்படி அந்த சீட்டை எட்ட போறாங்க அப்படின்ற பெரிய கேள்வி. எந்த கட்சிகள், எந்த சிறிய சிறிய கட்சிகள் அங்கே போறாங்க அப்படின்ற கேள்வி. இடதுசாரிகள் 2 கட்சியும் ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க. விசிகா 2 வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் 5 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள யாராவது போவாங்களா, அல்லது பிஎம்கே 4 வின் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க போவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எப்படி 118 அப்படின்ற நம்பரை எட்டி முதலமைச்சர் ஆக போறாரு விஜய் அவர்கள்? இப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிவிகேவும் விஜயும் தொடர்ந்து பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா ஏறக்குறைய ரேஸை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சிம்பிள் மெஜாரிட்டின்ற அந்த மார்க்கை இன்னும் டச் பண்ண முடியல. ஸோ 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை டச் பண்ண முடியல. பட் சிங்கிள் பிகஸ்ட் பார்ட்டினா டிவிகே தான். ஸோ இப்போ நேச்சுரலாக நிறைய கணக்குகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகேவுக்கு ஈஸி, உள்ளதுலேயே டிவிகேவுக்கு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. சிறிய கட்சிகள், சில கட்சிகளை உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னா ஈஸியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் அதோட நிற்கல. இன்னொரு சைடில் அதிமுகவும் திமுகவும் சேர முடியுமா? அப்படியான ஒரு அலைன் சாத்தியம் இருக்கா? 2 பேரும் திராவிட கட்சிகள் தான். ஒரு காலத்தில் திமுகலேருந்து உருவானதுதான் அதிமுக அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை பார்க்கும்பொழுது நாங்கள் எதிர்கட்சியாக, சிறந்த எதிர்கட்சியாக இந்த 5 ஆண்டு செயல்படுவோம்ட்டாரு. அதே மாதிரி அதிமுக சைட்லேருந்து அதை தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம், நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி வைக்க மாட்டோன்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் நம்ம இடத்த தக்க வச்சுக்கணுன்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. திமுக எதிர்ப்புன்றது அது எங்கள் இடம் தான், நாங்கள் விட்ட இடத்த திரும்ப பிடிச்சிருவோம். ஸோ தாவேக்காவோட போய் சேர்ந்தாச்சுன்னா அந்த இடத்த விட்டு கொடுத்த மாதிரி ஆகி போயிடும்ல. ஆமாம், அதிகாரம் கிடைக்குதுன்றதுக்காக அதை நாங்கள் பண்ண தயாராக இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால அந்த டிவிலெலாம் பார்க்கும்போது அதிகமே பேசுகிறாங்க சில பேர். அதிமுக ப்ளஸ் டிஎம்கே சாத்தியம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவரால் நம்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குன்னு நான் பார்க்குறேன். திமுக கூட்டணிக்கு 73 சீட் அப்படின்ற நம்பராக பார்க்குறோம். இது ஓவர் எக்ஸாஜுரேட்டட் நம்பர்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா திமுகவுக்கு இது கொஞ்சம் ஆக்சுவலாக திமுகவோட பலத்தை காட்டக்கூடிய நம்பர்ல நான் பார்க்குறேன். இந்த ஓட்டு இருக்குல்ல, இது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. டிஎம்கேவை தோக்கடிக்கணுன்றதுக்காக தான் மக்கள் எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கிளியராக பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பெரிய அதிருப்தி இருக்குது. அதிருப்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? திமுக வேண்டாம் அப்படின்ற அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றுலோ தாவேக்காவுக்கு போடுவாங்க, இல்லைன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க. ஸோ திமுக அதிருப்தியாளர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஓட்டு 2 உடையுது. ஓட்டு 2 உடைஞ்சதுக்கு அப்புறமுமே தாவேக்கானால 100 சீட்டுக்கு மேலே வாங்க முடியுது. திமுகனால 73 சீட் தான் வாங்க முடியுது. இப்போ இந்த 2 ஓட்டா உடையாம ஒன்றுலோ தாவேக்கா மட்டும் களத்தில் இருக்கு, இல்லைன்னா அதிமுக மட்டும் களத்தில் இருக்கு. இந்த ஓட்டெல்லாம் ஒரே கட்சிக்கு போதுன்னா என்ன ஆயிருக்கும்? ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க, லேண்ட்ஸ்லைடாக இருந்திருக்கும். அப்போ இதில் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு கிரவுண்டில் இருந்திருக்குன்னு பாருங்க. மோசமாக ஸ்டாலின் தோத்துருக்காரு. முக்கியமான மொத்தம் 15 அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தோத்தது முக்கியமான ஒரு குறியீடு. அது ஒரு இண்டிகேட்டர். பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. உங்கள் லீடரை மக்கள் டார்கெட் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி. இவங்க ஒரு எரிமலை மேலே ஹாயாக சோஃபா போட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அடியில் வெடிச்சிட்டு இருந்திருக்கு, தெரியல, கொந்தளிச்சிட்டு இருந்திருக்கு அடியில். தெரிஞ்சு தெரியாமல் இருந்துட்டாங்களா என்ன தெரியல நமக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் மீடியாவெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குமே தகவல் சரியாக வராது. உங்களுக்கு வர வேண்டிய நேர்மையான தகவல்களும் உங்களுக்கு சேராது. ஆக்சுவலாக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது மக்களுக்கு தகவல் போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் என்ன ஆகும்னா, உங்களை குஷிப்படுத்துறதுக்காக பாசிட்டிவான நியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட. இந்த போர் காலகட்டங்களில் தலைவர்களுக்கு பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆனால் கிரவுண்டு வேறையா இருக்கும். ஓகே.
இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லாம் சுற்றி ஒரு 4-5 கிரானிஸும்பாங்கல்ல, இந்த அல்ல கைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி அவர் இவங்கிட்ட எகிரிடுவார். ஸோ அதனால அந்த ஒரு சிக்கல் மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட்ஸ்லாம் வரது கிடையாது. ஸோ அதனால ஒன்று அந்த விஷயம் நமக்கு நம்பரை பார்க்கும்போது ஏதோ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு போல, திமுகவுக்கு இன்னும் அந்த சாலிடான ஓட் பர்சன்ட் இருக்கு, அவங்க வந்து 73 சீட்ஸ் அந்த அலைன்ஸ் வாங்கிருச்சுன்ற மாதிரி தெரிந்தாலும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இதுல ஆக்சுவலா அவங்க அதிமுகவோட மோசமான சிச்சுவேஷன் இருக்காங்கன்னு என்னோட பாயிண்ட். அதுக்காக தான் இந்த நம்பரை சொல்றேன், நான் இந்த கால்குலேஷன் தான் சொல்றேன். பார்த்தா அதிமுகவுக்கு சீட் கம்மியா இருக்க மாதிரி இருந்தாலும் அதிமுக தாவேகா கிட்ட ஓட்ஸை இழந்ததுக்கு அப்புறமும் 55 வச்சிருக்காங்க. 55 53 அதிமுக அலைன்ஸ். தோக்குற நிறைய சீட்ஸும் சின்ன மார்ஜின்ல தோத்துருக்காங்க. இவங்க இவ்வளவு ஃபேவரபுளான சூழல் இருந்துமே 73 தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுல டிவிகேவுக்கு ஒரு சிக்கலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சிறிய கட்சிகள் எதுக்கு திமுகவுக்கு போனாங்க? அதிகாரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சொல்லும் பொழுது இது வந்து கொள்கை கூட்டணி அப்படின்லாம் இடதுசாரிகள் பேசியிருக்காங்க. என்ன கொள்கை? பிஜேபி வீழ்த்துறதான் புரிஞ்சு போச்சு. விஜய் அதை ஓகேன்ட்டாரு. என்ன பிஜேபி வீழ்த்தணும் அவ்வளோதானே. அதாவது நான் பிஜேபிக்கு தான் அதை பேசிட்டு இருக்கணும். திமுக அவ்வளோதானே பண்ணாங்க. திமுக பிஜேபியை வீழ்த்தி என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் பண்ணல. பிஜேபிக்கு எதிராக வாரத்துக்கு 2 தடவை பேசுவாங்க, அவ்வளோதானே. அதான் நான் பேசுகிறேன்ட்டாரு. பாசிச பாஜகன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொள்கை எதிரின்ட்டாரு பாஜகவை. முடிஞ்சு போச்சு. வேற என்ன சிக்கல் உங்களுக்கு? பாஜக கூட போலன்ட்டாரு. 2021 திமுக ஜெயிச்ச போது கூட சட்டமன்றத்துக்குள்ள 4 பிஜேபி எம்எல்ஏக்கள் போனாங்க. ஆனால் டிவிக்கே ஜெயிச்ச பொழுது 26 சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பிஜேபி எம்எல்ஏ தான் போக போறாங்க. ஸோ டிஎம்கே விட அதிகமாக தமிழ்நாட்டில் பிஜேபி காலி பண்ணது விஜய் தான். கரெக்ட். ஏன்னா விஜய் காலி பண்ணியிருக்கிறது ஏடிஎம்கே பெருசாக காலி பண்ணியிருக்காரு. விஜய் இல்லாமல் இருந்ததுதான் ஏடிஎம்கே எலெக்ஷன் ஸ்வீப் பண்ணியிருப்பான். அதை ப்ரிடிக்ட் பண்ணலாம் நம்ம பெருசா. ஸோ விஜய் வராரு, ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டாரு, என்டிகேவை காலி பண்ணிட்டாரு. நம்ம பிஜேபி பெருசா டிஸ்கஸ் பண்ணல, பட் பிஜேபியும் காலி பண்ணிட்டாரு. ஒரு சீட்டு தான். ஏன்னா இவங்க எல்லாமே விஜயோட அரசியல் தானே பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் நாங்கெல்லாம் திமுக எதிர்ப்புன்னு பேசிட்டு இருந்தவங்க, அவங்க ஓட்ஸ் ஃபுல்லா இவர் உடச்சு விட்டாரு இப்ப. ஸோ அதனால பிஜேபியை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே தோழர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ தோழர்களை பொறுத்தளவில் விஜய் கூட போய் அலைன்ஸ் வைக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களோட ஒன்லி அஜெண்டா எங்களுக்கு சீட்ஸ் அதிகமாக வேணும், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். இன்ஃபேக்ட் இது நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு திமுக உங்களுக்கு அதிகாரத்தில் பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் கிட்ட போனால் அது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு தடவை கம்யூனிஸ்டுகள் சொன்னபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் மினிஸ்டர்லாம் வாங்க மாட்டோம் எப்போவுமே, ஏன்னா அது வந்து பெரிய சுமையாக எங்களுக்கு வந்து நின்றோம். ஒன்று நாங்கள் ஆட்சி அமைச்சு நாங்கள் மினிஸ்டர் ஆவோம், அல்லது சும்மா இருப்போம், அதை சப்போர்ட் பண்ணிட்டு சும்மா இருப்போம். நாங்கள் வந்து கேபினெட்டில் சப்போர்ட் பண்ணிட்டு கேபினெட்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க அவங்க போன இருக்கலாம் டைமில். அது ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். இந்த எலக்டோரல் பாண்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களே, அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். பட் என்ன பொறுத்தளவில் திமுகவோட உங்களால் அலைன்ஸ் வைக்க முடியுதுன்னா விஜயோட நீங்கள் தாராளமாக அலைன்ஸ் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ உங்களுக்கு திமுகவோட நீங்கள் எதுக்கு அலைன்ஸ் வைக்கிறீங்க? பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. திமுக இல்லைன்னா பாசிசம் உள்ள வந்துடும். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்த விஜய் பண்ணுறேன்ட்டாரு. திமுக பெரிய பாஜகவுக்கு எதிராக டெய்லி போராட்டம் நடத்தல, மக்களை திரட்டல, பிரச்சாரம் பண்ணல, நீட்டுக்கு எதிராக போராடல, டெவல்யூஷனுக்கு எதிராக போராடல, டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக, டிமானிட்டைசேஷன் இப்போ அது பேர் என்ன, இந்த இது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக போராடல. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. அதை விஜயோட நீங்க தாராளமா பண்ணிட்டு போலாமே, விஜயோட கை கொத்துக்கலாமே. எனக்கு என்னமோ பெரிய, இப்ப நீங்க திமுகவோட நீங்க அலைன்ஸ் வைக்கலாம்னா ஏன் தாவேக்காவோட அலைன்ஸ் வைக்க கூடாது? 2 பேருக்கு என்ன வித்தியாசம் பெருசா இருக்கு? தாராளமா வச்சுட்டு போகலாம். விசிகேவும் பாசிட்டிவா தான் பேசுறாங்க, காங்கிரஸும் தாவேக்காவோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எல்லாமே போகலாம். காங்கிரஸுக்கு திமுகவோடையும் சிக்கல் இருக்கு, திமுகவோட பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப திமுகவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி ஏன் முதல் தேவைப்படுது? வெற்றிக்கு தான். வெற்றின்றது ஒண்ணு. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டணி இல்லாம உங்களால வெற்றியை பெற முடியல? நீங்க பலவீனப்பட்டும் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு 20 கட்சிகளுக்கு மேல நீங்க வண்டியில ஏத்தி இவ்வளவு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி நீங்க ஒரு கூட்டணி வைக்க வேண்டியிருக்கு. அப்ப எல்லாத்தையும் அகாமடேட் பண்றதுல திமுகவுக்கு சிக்கல் இருக்கு. இப்ப விஜய் கிட்ட போனா அந்த சிக்கல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஓரளவுக்கு அவர் உங்களை அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பார்.
அந்த தேவையும் இப்போ அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ விஜய் டிவிக்கு என்ன பண்ணுவாங்கன்றதான் முக்கியமான கேள்வி. அதிமுக ப்ளஸ் திமுகன்றதை பொறுத்தளவில் அது ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான ஒரு ஆர்கியூமெண்ட், அதுக்கான ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு சேர்றாங்கன்னா அது 2 பேருமே தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற கதை தான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு 1 லட்சம் முடிஞ்சிடும், அந்த 2 கட்சிகளும் காணாம போயிடுவாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறாங்கன்னா பாஜக எதிர்ப்புக்காக, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா திமுக எதிர்ப்புக்காக. ஸோ கிளியர் மேண்டேட் இருக்காங்க. அதை நீங்க மதிக்காம அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல மக்கள் 2 பேருக்கு அதையும் முடிச்சிருவாங்க. திமுக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சா அதிமுக தான் காலி ஆயிரும். அதிமுக தான் திமுக எதிர்ப்பு, திமுக அதிமுக எதிர்ப்பு ஒன்றும் பாஜக எதிர்ப்பு இருக்கு. பாஜக எதிர்ப்பு நீங்க ஆனா அந்த கூட்டணி தானே அந்த கட்சியோட இப்ப அலைன்ஸ் வைக்கிறீங்க, பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சியோட அலைன்ஸ் வைக்கிறீங்க. நீங்க தான் சொல்றீங்க அதிமுக பாஜகவோட கைகூலின்றீங்க, எடுபுடின்றீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பாஜகவோட நீங்க காம்ப்ரமைஸ் ஆன அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா எப்படி எடுபடும்? அந்த சிக்கல் இருக்கு. இப்ப பார்க்கும்போது 3 பிளாக்கா உடஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, அப்புறம் இன்னொன்னு அதிமுக. தொடர்ந்து இப்படி 3 கட்சிகள் தொடர முடியுமான்னு எனக்கு தெரியல. 3 ஃபோர்ஸ் இருக்க முடியாது. 3 ஃபோர்ஸ் இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு 2 இடத்துல கன்சாலிடேட் ஆகும். அதுல குறிப்பா அதிமுகவும் டிவிகேவும் ஒரே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அதனால இப்ப அதிமுகவால தனியா நிக்க முடியுமா, இல்லாட்டி அதே ஒண்ணு அதிமுகனால தனியா இப்ப காக்கு பிடிக்க முடியுமான்றது ஒண்ணு. ஏன்னா இது 2வது தோல்வி. இது 2வது தாவேக்கானால தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. தாவேக்காவுக்கு ஃபர்ஸ்ட் விக்டரி வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சு சுலபமா. ஆனா நிர்வாகம் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ஆம் ஆத்மி மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுமா, இல்லைன்னா அவங்களால தொடர்ச்சியா நிற்க முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அதனால எப்படி போகும்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா 2 தான் இருக்கணும். 2 தான், அப்பதான் ஒரு பேலன்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல 1 இருக்கும், வெஸ்ட் பெங்கால் மாதிரி. வெஸ்ட் பெங்கால்ல எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ். நேஷனல் லெவலில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு நேஷனல் டாமினன்ட் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி ஃபுல் டாமினேஷன். அதுக்கப்புறம் இப்போ பிஜேபி. ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இந்தியான்ற நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒரு குணம், ஒவ்வொரு மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு குணம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஈக்குவல்பிரியம் இருந்திருக்கு. ஓகே, அது அதனால இப்போ 3ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இவங்களாம் விஜய் கூட போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேற அரசியலே இல்லை இல்லையா. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி நம்ம பண்ணணும், தொழிலாளர்கள் ஆட்சியை நம்ம நிறுவனம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதலாளித்துவத்தை வீழ்த்தணும், அப்படி பெரிய சித்தாந்தம் கொள்கைகள்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். சரி, குறைந்தபட்சம் சின்சியரா பாஜக எதிர்க்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்படி இருந்தா கூட நீங்க திமுகவோட போய் சேர முடியாதுல்ல. திமுக பாஜக எதிராக என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சொல்ற ஒரே ஆர்குமெண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக வந்துடுவாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க பாஜகவுக்கு எதிராலாம் பெருசா எதுவும் பண்ணல, அவங்களோட நீங்க சேர்ந்து தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதே வேலையை விஜய் பண்றது ரெடியா தானே இருக்காரு. ஸோ உங்களுக்கு எப்போ பிரச்சனை வரணும்னா, விஜய் பாஜகவோட போய் சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு விஜயோட பிரச்சனை வரும். அது நடக்காது. விஜய் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு. இபிஎஸ் பாஜக கூட போறாருன்னா அவருக்கு வேற வழி கிடையாது. அவர் 24 கழட்டி விடலான்னு முயற்சி பண்ணாரு, வேலைக்காகல. அது செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ரிசல்ட் கிடைக்கல. மக்கள் அவரை பனிஷ் பண்றாங்க. நீ ஒரு தடவை பாஜகவோட கூட்டணி வச்ச, உன்னை நம்ப மாட்டோம்னு சொல்லி விட்ட ஓட்ஸ்லாம் திரும்ப ஷிஃப்ட் ஆகலை ஏடிஎம்கேவுக்கு. அப்புறம் திரும்ப பார்க்குறாரு, நமக்கு டிவிகேவும் நம்ம ஓட்டை உடைக்குது, என்டிகேவும் ஓட்டை உடைக்குது, மைனாரிட்டி ஓட்ஸும் நமக்கு இல்லை, சவுத்தில் கொஞ்சம் ஓட்ஸ் நமக்கு போயிருச்சு. பாஜகவை வெளியில் உட்கார வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. சரி, இவரை வழியே இல்லை, வேற யாரும் வரப்போறது இல்லை, பாஜகவை சேர்த்துப்போன்னு சேர்த்தாங்க அவங்க. ஏன்னா பாஜக வரலன்னா மற்ற கட்சிகளும் வராது. 24ல தனியாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்னாலும் பாஜக தேவை. ஸோ வேற வழியே இல்லாமல் தான் இபிஎஸ் சேர்த்துக்கிட்டாரு. இபிஎஸ் விருப்பப்பட்டு பண்ணல. அதே மாதிரி திமுகவை பொறுத்தளவு திமுகவுக்கு என்ன பாஜக எதிர்ப்புன்னு தலையெழுத்தாங்க. தேவைன்னா பாஜகவோட போய் சேருவாங்க. 2001ல பாஜகவோட அலைன்ஸ் வச்சாங்க. ஏன் வச்சாங்க? அப்போ அவங்களுக்கு தேவை, அதில் லாபம் இருக்கு, வச்சாங்க. இன்னைக்கு ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு நீங்க பாஜக எதிர்ப்பு பண்ணாதான் உங்களுக்கு ஓட்டு, இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பாஜக எதிர்ப்பு பண்ணாதான் உங்களுக்கு ஓட்டு. அது விஜய்க்கும் அப்ளை ஆகும்ல. விஜய் ஏன் இன்னைக்கு நான் பாஜகவை எதிர்க்கிறேங்க அப்படின்றத ஏன் சொல்றாரு? ஒன்றும் பெருசா எதிர்க்கல, ஆனா நான் பாஜகவை எதிர்க்கிறேங்கன்றத நிறுவிட்டார். கொள்கை எதிரின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஏன் அதை சொல்ல வேண்டிய தேவை விஜய்க்கு எங்கிருந்து வருது? ஓட்டு தான். ஆமா,
ஓட்டு எனக்கு வேணும்னா நான் பாஜகவோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பாஜக காரங்க நிறைய பேர் விஜய் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா விஜய் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாரு. ஏன்னா திமுக வீழ்த்திட்டாரு அப்படின்ற மகிழ்ச்சி, திமுக வீழ்த்திட்டாங்கன்ற மகிழ்ச்சி. ஆனா விஜயை பொறுத்தளவுல ஒரு பிஜேபியோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு. அவருக்கு தெரியும், அதை மெயின்டைன் பண்ணதான் செய்வார். வேற அது பிஜேபிக்கும் தெரியும், நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஆமா, திமுக வீழ்த்துறீங்களா அது வரைக்கும் போதும் அப்படின்னு. பிஜேபியை பொறுத்தளவுல பிஜேபி இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, பிஜேபின்னு இல்ல, சென்டர்ல காங்கிரஸ் பவர்ஃபுல்லா இருக்கும் போதும் இப்படிதான் பார்ப்பாங்க. அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல அதிமுகவா திமுகவானா அதிமுகவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. திமுகவை விட மத்தியில் இருக்கக்கூடிய பலமான கட்சி யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? திமுகவோட அதிமுக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதிமுகல எம்ஜிஆரா ஜெயலலிதாவானா ஜெயலலிதா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவா இபிஎஸ் ஆனா இபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவா டிவிகேவானா டிவிகே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டிஎம்கேவை விட அதிமுக இன்னும் கொஞ்சம் கூட சென்டரோட இணக்கமாக போகும். எம்ஜிஆரை விட ஜெயலலிதா அவர்கள் இன்னும் கொஞ்சம் இணக்கமாக போவாங்க. ஜெயலலிதாவோட இபிஎஸ் இன்னும் இணக்கமாக போவார். இபிஎஸ்ஸை விட விஜய் இன்னும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா பெருசாக சண்டைக்கு போக மாட்டார் சென்டரோட. ஏன் சண்டைக்கு போக மாட்டார் நான் சொல்றேன்னா, இப்போ இபிஎஸ்ஸால சேலஞ்ச் பண்ண முடியுது ஓரளவுக்கு. அவர் பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்குல்ல. பிஜேபி நிறைய நேரங்களில் கண்டெயின் பண்ணிட்டார். 21 கண்டெயின் பண்றாரு, 26 கண்டெயின் பண்ணிட்டாருங்க. காங்கிரஸை விட கம்மியான சீட்ஸ் கொடுக்குறாரு. பிஜேபி அதிகமான ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க 24. பிஜேபி கூட ஒரு அலைன்ஸ் இருக்கு. பிஜேபி தான் டிடி தினர்லாம் உள்ள கொண்டு வராங்க. இவ்வளவு விஷயங்களையும் பிஜேபி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பிஜேபிக்கு சீட்ஸ் கம்மியாக தான் கொடுத்தாங்க. எவ்வளோ 27 சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ இபிஎஸ் எதையும் ஃப்ரீயாலாம் விட்டு கொடுக்கல. இபிஎஸ் அரசியல் ரீதியாக மோதலுக்கு போல. ஆனால் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது என் இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றதுல இபிஎஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு. விஜயை பொறுத்தளவில் என்ன சிக்கல் இருக்கும்னா, விஜய் கிட்ட இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதிமுக ஒரு இன்ஸ்டிடியூஷன், திமுக ஒரு இன்ஸ்டிடியூஷன். திமுகவில் ஸ்டாலின் இருந்தாலும் இல்லைனாலும் திமுக இருக்கும். கலைஞர் இருந்தாலும் இல்லைனாலும் திமுக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் அதிமுகவும். எம்ஜிஆர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கட்சி இருக்கும். ஜெயலலிதா இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கட்சி இருக்கும். இபிஎஸ்க்கும் அதே தான். டிவிகேவை நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இனிமே உருவாக்க வாய்ப்பு இருக்கு. இல்லவே உருவாக்கலாம். ஆனால் பொதுவாக எப்படின்னா, ஒரு பேஸ் செட் பண்ணி அந்த பவருக்கு அந்த கட்சி பவருக்கு வரும். எம்ஜிஆர் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணார். ஆனால் அவருக்குமே ஒரு பேஸ் இருந்தது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அவருக்குன்னு ஒரு குரூப் இருந்தது. அதெல்லாம் இருக்கும்போது ஒரு பேஸை ஃபார்ம் பண்ணார். இவங்களுக்கு ஒரு இந்த கட்சியோட யூஎஸ்பியே விஜயோட ஃபேஸ் மட்டும்தான். அது இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை. அது இல்லைன்னா இல்லை. ஏறக்குறைய என்டிகேக்கு வந்தது. என்டிகேவை பொறுத்தளவில் சீமான்ற அந்த இண்டிவிஜுவலுக்கு பெரிய ஒரு ஹைப் இருக்கு. ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரோட ஃபேஸுக்கு பெரிய வேல்யூ இருக்கு. விஜயோட கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியை பிஜேபி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 1 பாயிண்ட் கான்டாக்ட் தான். பெரிய எதிர்ப்புலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க திமுகவெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. திமுகவில் 10 பவர் சென்டர் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க வழி கொண்டதெல்லாம் கஷ்டம். இங்க அப்படி இல்லை. ஒருத்தரை நீங்க டீல் பண்ணா போதுமானது. அது ஈஸி. அவங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட்டி ஈஸி. அதனாலதான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவோட ஈஸின்ற. ஏடிஎம்கேவும் ஏறக்குறைய ஒரு ஒன் பவர்ஃபுல் பர்சன் இருப்பார். அது இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அந்த ஒன் பவர்ஃபுல் பர்சன் அங்கேயும் இருப்பார். திமுக அப்படி கிடையாது. அங்க நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவரோட கண்ட்ரோல் பண்ணாலும் அங்க ஒவ்வொரு குறுநில மன்னர்களும் வேற வேற விஷயங்களை கிரவுண்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ விஜய் பாஜக கிட்ட போக மாட்டாருங்க. அதனால திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தாராளமா போகலாம். டிவி கிட்ட அவங்களோட பொன்னான கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எந்த சிக்கலும் விடாது. ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரிசல்ட் நிறைய அதிர்ச்சியை கொடுக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தோத்துருக்காங்க. அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்கள் 15 பேர் தோத்துருக்காங்க. அந்த இடத்துல அவங்க கிங்கா இருந்தவங்க, அந்த இடத்துலலாம் பிடிஆர் தோத்துருக்காரு, அன்பில் மகேஷ் தோத்துருக்காரு, இப்படி முக்கியமான மூர்த்தி தோத்துருக்காரு மதுரையில். ஸோ முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய பேர் காலி ஆகிட்டாங்க. ஸோ இது எப்படி என்ன காட்டுது? இது என்ன காட்டுதுன்னா, ஆணவம் கூடாதுன்றதை காட்டுது. மக்கள் உங்களை பணிவுபடுத்தியிருக்காங்க, ஹம்பிள் பண்ணியிருக்காங்க. 10 தோல்வி பழனிசாமி, அப்புறம் ஊர்ந்து வந்தாரு. ஒயிட் பேப்பர் காட்டுங்கன்னா வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் நினைச்சாங்கன்னா ஒரே நாளில் உங்கள் கதையை முடிச்சிட முடியும். நீங்கள் எவ்வளோதான் பெரிய லீடராக இருந்தாலும் உங்களை எங்கே கொண்டு வந்து வைக்கணுமோ அங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ அதனால மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்யூஸ் பண்ணுறது, ஆமாம், ஒரு பதிவு போட்டோன்னா ஒரு 10 பேர் அப்யூஸ் பண்ணுறாங்க. 10 தோல்வி பழனிசாமின்னா அது என்ன இஷ்யூவா? அது நீங்கள் பர்சனலாக அவர் அட்டாக் பண்ணுறீங்க. ஒரு தலைவராக நீங்கள் எதுக்கு அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணணும்?
நீங்க பழனிசாமி அவர்களோட அரசியல் தோல்விகளை பத்தி நீங்க பேசலாம். இந்தந்த விஷயங்கள்ல பழனிசாமி தோத்து போயிட்டாரு, சரியா செயல்படலை, நான் அதை நல்லா பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம். 10 தோல்வி பழனிசாமினா அப்ப நீங்க ரொம்ப இப்போ அதான் மக்கள் போய் உட்காரு, சரி போய் உட்காரு. அப்புறம் மக்கள் அதே தோல்வியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்க கட்சிக்கு மட்டும் கொடுக்கல, தலைவரான உங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு. நான் 11 தோல்வியா இருந்தாலுமே நான் ஜெயிச்சிட்டேன்றாரு. என் சீட்டை நான் தக்க வச்சுக்கிட்டேன். அது கூட இப்ப திமுகவுக்கு முடியல. அவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு, எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அவரோட இடத்த அவரால் தக்க வச்சுக்க முடியல. அவர் தோல்விக்கு சேகர்பாபு தான் காரணம் அப்படின்னு எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கட்சி, அவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. தெரியல, நமக்கு தெரியல. இப்ப தோத்தாச்சு, தோத்ததுக்கு அப்புறம் மாறி மாறி ஃபிங்கர்ஸை பாயிண்ட் பண்ண போறாங்க. ஒரு குழப்பம் கட்சிக்குள்ள வருது. ஆனா வெற்றி மட்டும்தான் அதை ஹோல்ட் பண்ணி வைக்குது. தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா உடனே குழப்பம். அது எனக்கு என்னமோ இது பெரிய குழப்பமாலாம் வரும்னு தோணல. பரந்தாமன் ஏதோ வகையில பாதிக்கப்பட்டிருப்பாரு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பாக்குறாரு, சரிடா கல்லூரிக்கு தான் கரெக்டான டைம்னு விடுறாரு. மேபி உண்மையா இருக்கலாம், மேபி பொய்யா இருக்கலாம். ஏன்னா எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் தான், அவங்களோட நலன்ல இருந்து தான் செயல்படுவாங்க அரசியல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப தோத்தாச்சு, தோத்ததுக்கு அப்புறம் கத்தி எடுத்துட்டு இப்ப எல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க, யார் மேல பழிய போடலான்னு தலைமையும் தேடிட்டு இருக்கோம். நேச்சுரலா நடக்கிறது தானே இது. தோல்விக்கு சில பேர் பலிகாடாக்கப்படுவார்கள். ஸோ அந்த இடத்துல சேகர் பாபு மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ திமுக பெரிய குழப்பங்களை ஃபேஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 தோல்வியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, அந்த 2வது தோல்வி காலகட்டத்தில் ஸ்டாலின் லீட் பண்றாரு. 16 to 21 ஸ்டாலின், எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. கட்சி ஓரளவு கட்டுக்கோப்போட வச்சுக்கிட்டாரு, உடஞ்சு போகல கட்சி. இது இபிஎஸ்க்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏடிஎம்கே 2 தடவை தொடர்ந்து தோத்ததே கிடையாது. இதான் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இதை இபிஎஸ்ஸால செய்ய முடியுமா எனக்கு தெரியல. மேபி செய்யலாம். ஸ்டாலின் பண்றாருன்னா இபிஎஸும் மேபி பண்ணலாம். ஆனா ஸ்டாலின் அது ஒரு செஞ்சிருக்காரு. ஆனா என்னன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5 years கொஞ்சம் எல்லாரையும் வம்பிழுத்திருக்காங்க டிஎம்கே. ஆமா, கூட்டணி கட்சிகளை வம்பிழுத்திருக்காங்க, அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்க நிறைய பேரை கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, அதிமுக காட்டுலலாம் கட்சியில தூக்கி போட்டிருக்கீங்க. அப்ப நேச்சுரலா கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தி கிரியேட் ஆயிருச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு நிறைய அகாமடேட் பண்ணியிருக்கீங்க, இப்படின்ற கோவங்கள் நிறைய தரப்புல இருக்கும். அது எப்படி வெளிப்படுதுன்னு பார்ப்போம். ஆனா திமுகவுக்கு எனக்கு என்னமோ பெரிய சிக்கல் இருக்காதுன்னு தோணுது. அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். பெருசா எக்ஸோடஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்சி விட்டு நிறைய பேர் வெளில போறதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அதிமுக பார்த்தோம் அப்படின்னா 2024 பிஜேபியை கட்டி விட்டா சிறுபான்மை மக்கள் வாக்கு வரும் அப்படின்னு அவங்கள கட்டி விட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக அதிமுகவுக்கு ஒன்றும் வரல. அதனால 26 சரி அதிமுக பிஜேபி மற்றும் அந்த அலைன்ஸ் 24 அவங்க ஃபார்ம் பண்ணால் அந்த அலைன்ஸ் அப்படியே உள்ளே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி கூட்டு வந்தார். ஆனால் அது பெருசாக ரிசல்ட்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக ஒன்றுமே இல்லை. திரும்ப அதிமுக அந்த 22 விழுக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. பிஜேபி ஒரு சீட்டு தான் வின் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதி, 10 தொகுதியில் ஒரே இடத்துல தான் அதிமுக வின் பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி மட்டும் தான் வின் பண்ணுறாரு. 10 தொகுதியில் 9 தொகுதி அவங்க இழக்கிறாங்க. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த எலெக்ஷனில் ஒர்க் ஆகலையா, அப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அதை விட சிக்கல் தாவேக்காவால் தான் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு பார்க்குறேன். தாவேக்கா இல்லாமல் இருந்தால் அதிமுக ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க இந்த எலெக்ஷனை. பாஜக தேவை தான் அதிமுகவுக்கு, வேறு வழி இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அந்த கட்சியால் நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டன்றதை கணக்கு பண்ணுவாங்க. ஸோ 2001 பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அப்போ கணக்கு பண்ணியிருப்பாங்க. பாஜக உள்ளே வந்தாங்கன்னா ஓகே, ஒரு 3-4% ஓட் நமக்கு வரும், ஆனால் மைனாரிட்டி ஓட்ஸ் வெளியே போகும். பட் அதெல்லாம் தாண்டி வேற சில சிக்கல்கள்லாம் இருக்குது. இபிஎஸ் அப்போ முழுமையாக கால் பண்ண முடியல அவருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அவர் தலைமையில். ஸோ அலையன்ஸ் வேறு வழி இல்லாமல் ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ திருப்பி கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி லாப நஷ்டங்கள் பார்க்கும்போது இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பாஜகவை சேர்க்கறதால என்ன இழக்க போறீங்க? இப்போ ஒரு 4-5% ஓட்டு வரும், போகிறதுக்கு ஒன்றும் இல்லையே. மைனாரிட்டிஸ் போயாச்சு ஏற்கனவே. ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் ஏற்கனவே வெளில போயிருப்பாங்க, அவங்கள நம்ப மாட்டாங்க. அப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. கோயம்புத்தூரில் அதிமுக தோத்துது.
ஏன்னா அதிமுகவும் ஸ்ட்ராங், பிஜேபியும் ஸ்ட்ராங், ரெண்டு பேரும் சேர்றாங்க, ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது. ஆனாலும் அடிச்சு தூக்கிட்டாங்க டிவிகே. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, திமுக எதிர்ப்பு கட்சியா மக்கள் அதிமுகவை பார்க்கறத விட டிவிகேவை பார்க்குறாங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் ஆமாம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்பீலிங்காக இருக்குது. படித்தவங்களுக்குலாம் ஆக்சுவலாக டிவிக்கு நிறைய படித்தவங்களாம் தான் ஓட் போட்டிருக்காங்க. பார்க்கும்போது கிளாமராக இருக்குது. ஆமாம், இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றாக இருக்குது. புது லாங்குவேஜில் பேசுகிறாரு. இப்போ அவரோட பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் வந்து நமக்கு இம்மெச்சூர்டாக தெரியலாம், ஆனால் புது யங்ஸ்டர்ஸுக்கு அது கனெக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் டிஎம்கே அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டாலினை வச்சும் ஜென்சிஸோட இன்ட்ராக்ட் பண்ண விட்டது, ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் மாடர்னான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் அவங்க செய்ய முயற்சி பண்ணாங்க. அப்படி வராது இல்லை, ஆனால் ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பழைய ஜென்ரேஷன் ஆள் இல்லை. அதனால பாஜகவுக்கு டெஃபினட்டா தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி ஃபீலிங் இருக்கு. இது வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வச்ச எந்த கட்சியும் அசம்பிளியில் ஜெயிச்சது கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பெரிய வீழ்ச்சிகளை நிறைய நேரங்களில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால ஆன்டி பிஜேபி ஃபீலிங் இருக்கு. அதை டிவிகேவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிவிகேவுக்கு ஒன்றும் பிஜேபி மேலே எந்த கோபமும் இருக்காது, திமுக மேலே எந்த கோபமும் இருக்காது. சும்மா அரசியல் கணக்கு தான். நான் ஜெயிக்கணும்னா என்ன அரசியல் பண்ணால் எனக்கு லாபம், ரைட்? திமுக எதிர்ப்பு எடுத்துப்போம், பாஜகவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் எடுத்துப்போம், பாஜகவை பற்றி பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் அது திமுகவோட அரசியல். ஏன் அரசியல் திமுக எதிர்ப்பு தான். பாஜகவோட நான் கை கோர்க்கல, அவ்வளோதான். திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு திமுக ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இது இந்த அரசியலை நான் பண்ணால் எனக்கு ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அதை நல்லா பண்ணேன், அருமையாக ஓட்டை வாங்கினேன், ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். அந்த இடத்துல அதிமுக கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிட்டாங்க. எனக்கு அதிமுக இன்னும் டஃபாக ஃபைட் பண்ணிருக்கலாம். அவங்க இந்த லாஸ்ட் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் நம்பியிருப்பாங்க. இன்னும் கூட கொஞ்சம் சீட்டு கொடுத்துருப்பாங்க. வெறித்தனமா செயல்பட்டு இருந்தாங்க. பெரிய எதிர்கட்சியான செயல்பட்ட மாதிரி இல்லை 5 வருஷம். கடைசி 2 மாசம் கூட அவங்க சொதப்பிட்டு தான் இருந்தாங்க. தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க கடைசி லாஸ்ட் 2 months கூட. ஓகே, அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன்ல ஒரு விஜய் அலை, பயங்கரமான விஜய் அலை, யாரும் கணிக்காத முரட்டுத்தனமான ஒரு விஜய் வேவ். இந்த சாதி அங்க போடும், அந்த மதம் இங்க போடும், அந்த கால்குலேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக உடச்சிட்டார். எதுவுமே இங்க ஒர்க் ஆகல, ஃபுல்லாக உடச்சிட்டார் அந்த கால்குலேஷன்ஸ்லாம். ஆனால் இது ஒரு தடவை தான் நிகழும் இல்லை, இது எல்லா எலெக்ஷன்லையும் இப்படியே தான் நிகழும் அப்படின்லாம் கிடையாது இல்லை. மிராக்கிள் ஒரு எலெக்ஷன்ல அவ்வளோதான். இப்போ விஜய் நிகழ்த்திருக்கிறத ஒரு அரசியல் மாற்றமாக நான் பார்க்கல. ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சாக நான் பார்க்கல. பொலிட்டிக்கல் சேஞ்ச்னா நீங்கள் இருக்கிற சிஸ்டமை மாற்றணும், நீங்கள் ஒரு சோஷியல் சேஞ்சை ஏற்படுத்தணும், மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு பார்வையை கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் நடக்கலை. இங்கே ஏற்கனவே திராவிட கட்சி மாதிரி இவர் இன்னொரு கட்சியாக வந்து உட்காந்துக்கிட்டாரு. பட் இப்போ டிஎம்டிக்கு ஜெயிச்சா எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில், அந்த மாதிரி இவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இன்னொரு திராவிட கட்சியோட எக்ஸ்டென்ஷன் தான் இவர். ஆனால் மக்களுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், எனக்கு ஒரு புது பிராண்ட் வேணும்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு புது பிராண்டாக இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனால் பெரிய சிஸ்டமுக்கு எந்த டேமேஜும் அவர் ஏற்படுத்தவும் மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டமுக்குள்ள தன்னை அகாமடேட் பண்ணிக்க போறாரு, அவ்வளவுதான். இந்த சிஸ்டமுக்குள்ள நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் வந்து விஜய்க்கும் நிறைய சிக்கல்கள் கொடுக்கும். பார்க்கலாம். இந்த 50 வருஷம் நல்லா ஜாலியா இருந்திருக்காங்க திமுகவும் அதிமுகவும். அவங்க ஜாலியா இருந்ததுக்கான வேலையை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க தேர்தல் அறிக்கையுமே பயங்கரமா இருக்கு, நிறைய செலவு பண்ணக்கூடிய தேர்தல் அறிக்கை. உண்மையை சொல்லணும்னா இவங்க தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது, டிவிகேவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது விளையாட்டா கொடுத்த தேர்தல் அறிக்கை மாதிரி தான் இருந்தது. வரமாட்டோம், சரி வரமாட்டோன்ற நம்பிக்கையில வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுன்ற மாதிரி அடிச்சு விட்டுருக்காங்க. அதுல 4ல் 1 நீங்க செய்ய வேண்டியிருக்கும். 4ல் 1 கூட நீங்க செய்யலைன்னா எல்லாம் உங்களுக்கு கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பயங்கரமா பேசியிருக்கீங்கல்ல. ஆமா, நாங்க வந்து சும்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டோம், செய்யறது தான் சொல்லுவோம்லாம், அந்த பொருளெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அப்போ மக்கள் கேட்பாங்க. அதெல்லாம் 2500 ரூபா மகளிருக்கு. ஆமாம், ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சிலிண்டர் வேற, 8 கிராம் தங்கம், 3 சிலிண்டர் வருஷத்துக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பெரிய சேலஞ்ச் தான். இப்போ அடுத்த மாசம் சிலிண்டர் வாங்கும்போது எல்லாம் அதான் யோசிப்பாங்க. தலைவர் சொன்னாரு சிலிண்டர் வந்துருப்பா, பிரச்சனை இல்லைன்னு இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு. என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப சிலிண்டரோடு நம்பிட்டு இருப்பாங்க. பெண்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க சிஸ்டமை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா குரோத் இருக்கும், ரெவென்யூ இருக்கும், அது எல்லாமே இருக்கும். சிஸ்டமை நீங்க சேஞ்ச் பண்ணாம இருக்கிற சிஸ்டமுக்குள்ளேயே நீங்க வந்து உட்கார்றீங்கன்னா இதுக்குள்ளதான் நீங்க ஆப்ரேட் ஆக முடியும். அந்த 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் நீங்க ஆப்ரேட் ஆகணும். ஓகே, அந்த சிக்கல்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.